வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, குதிங்காலுக்கு மேலே முட்டிக்கு கீழே கட்டி வந்துச்சுப்பா. சரி, இந்த வெயிலுக்கு தானே கட்டி வருதில்ல, அது மாதிரி வந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இங்கனுக்குள்ளேயே சின்ன சின்ன கிளினிக்கில் போயிட்டு ஊசி போட்டு மாத்திரையை சாப்பிட்டேன். சரியாகும். அதே பக்கத்தில் இன்னொரு கட்டி வரும் 2 நாள் கழிச்சு. அதே மாதிரி ஒரே காலில் 5-6 கட்டி திருப்பி இந்த காலில் ஆரம்பிச்சிச்சு. 2 கால்லையும் மாற்றி மாற்றி கட்டி வருது. அப்புறம் அது உடையுது, அதை புண்ணாயிருது. சரி, சுகர் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா சுகர் நார்மலாக இருக்குது. ப்ரெஷர் இருக்குது கொஞ்சம். அது எல்லா வீட்லேயும் ப்ரெஷர் இருந்துக்கிட்டு தானே இருக்குது. முக்கியமாக கஷ்டமாக உழைக்கிறவங்களுக்கும் கஷ்டப்படுத்துகிறாங்கல்ல அவங்கனாலையும் நிறையா இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் முக்கால்வாசி பேருக்கு அப்படி தான் இருக்குது. ஏன்னா இது காலத்தின் சூழ்நிலை. அதனால் அது கொஞ்சம் இருக்குது. அதுக்கு ஒரு மாத்திரை போட்டுக்கோங்க நாங்கள். அப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, எதுக்காக இந்த கட்டி வருது, சூடுனால் வருதா, எதனால் வருது தெரியலையா. ஆனால் மாத்திரை சாப்பிட்டா சரியாகுது, திரும்ப வருது. இப்போ கூட ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வீடியோவை தான் நான் எடுத்தேன். போயிட்டு வந்தது 1 வாரம் தொடர்ந்து போய் வந்தோம். அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு நிறைய பார்த்தேன். ஆனால் எதுவுமே இல்லை. கிட்னியில் கல் இருந்துச்சு, அதுவும் கரைஞ்சிருச்சு. பித்தப்பையில் இருந்த கல் கரைஞ்சிருச்சு. அப்புறம் ஹார்ட் டாக்டரை பார்க்கணும்னாங்க, அதுவும் பார்த்தேன். எல்லாத்தையும் பார்த்தாச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த கட்டி ஏன் வருதுன்னு தெரியல. எங்கே போய் வைத்தியம் பார்த்தாலும் என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்பாங்க. இப்போ நான் இருக்கிறேன்ல, எப்போயாவது 1-2 துணி தைப்பேன், அப்புறம் வீட்டில் வேலை செஞ்சிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியா அப்படின்னு அவங்கள விட்டுருவாங்க. போயிட்டு வரும்போது நாராயணனும் நானும் கப்பக்கிழங்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேரளாவில் நான் நிறையா கப்பக்கிழங்கு தான் சாப்பிட்டேன். அவனுக்கு சுண்டல்னா பிடிக்கும். 2 பேரும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்பாவுக்காக மிச்சர் வாங்கினோம். நாராயணன் அப்பாவுக்கு மிச்சர் வாங்கணும்னு சொல்லிவிட்டு அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கினான். நான் நினச்சிக்கிட்டேன், நான் மனசில் நினச்சதை தாண்டா நீ வாங்கியிருக்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வேண்டாம்டான்னு சொல்லிக்கிட்டு நம்ம பாதியை சாப்பிட்ருவோம் அப்படின்னு நானே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நாராயணங்கிட்ட சொல்லுவேன், நான் எதை வாங்கணும்னு நினச்சனோ அதை நீ வாங்கிட்டடா அப்படின்னு. நீ இதெல்லாம் நினப்பேன்னு தான் நான் வாங்கினேன் அப்படின்பா அவன். அதே மாதிரி சிவக்கண்ணனும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை வாங்கிட்டு வந்து கொடுப்பான். இப்போ வெளியில் இந்த பாக்கெட்டில் அடைச்சி வைக்கிறத நம்ம சாப்பிட்றத விட வெளியில் போகும்போது நம்மளுக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும்ல, அதுக்கு பதில் இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்லாம். வேர்க்கடலை, மக்காச்சோளம், கப்பக்கிழங்கு, காராமணி, அப்புறம் கருப்பு காராமணி, பச்சைப்பயிறு, இதெல்லாம் ரொம்ப நல்லதுப்பா உடம்புக்கு. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் கலர் எதுவும் சேர்க்க மாட்டாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது. இப்படியே பிள்ளைகளை பழக்கிட்டோம்னா இந்த பாக்கெட் ஐட்டத்தை பிள்ளைய கேட்க மாட்டாங்க. இதை சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வரலாம். அப்புறம் வெளியில் வரும்போது அப்பா எப்பயுமே இந்த கரும்பு சாருக்கு ஆசைப்படுவார். அதை வாங்கலான்னு இந்த அம்மாட்ட நான் சும்மா பேச்சுக்கு கேட்டேன், எவ்வளவுமா வருமானம் வரும்னு. எங்கம்மா வருமானம் வருது, இந்த வடிவேல் ஐயா சொல்லுவார்ல ஒரு படத்தில், எங்கே சார் பேட்டா கிடைக்கிது, புளியோதரையும் பொங்கலும் தராங்க அப்படின்னு அவங்க கேட்ட அர்த்தம் இவருக்கு புரியாமல் இவர் ஒரு அர்த்தம் சொல்லிகிட்ருப்பார். அது நல்லாயிருக்கும் அந்த காமெடி. அது மாதிரி இந்த அம்மா நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, ஏதோ வருமானம் வருதுமா, டெய்லி செலவெல்லாம் போக ஒரு 1000 ரூபா 1500 கிடைக்கும். முந்தி மாதிரி பெருசாக வியாபாரம் இல்லைம்மா, எல்லாம் கூல்ட்ரிங்க்ஸு அது இதுன்னு வாங்கி குடிக்க போயிடுறாங்க அப்படின்னு சங்கடப்பட்டாங்க. கவலைப்படாதீங்க, எல்லோரும் இப்போ இயற்கையாக சாப்பிட்றதுக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வாழ்த்தை சொல்லிட்டு வந்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.